இடிஎம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். நம்மளோட யூடியூப் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வீடியோக்குள்ள முதல் 3 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், 2வது யூனிட்டான காப்பியங்கள், அப்புறம் சிற்றிலக்கியங்கள் பற்றி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அழகு நாளான இக்கால இலக்கியம் பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி 10 யூனிட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். இக்கால இலக்கியத்தில் முதல் கேள்வியாக பாரதியார் படைப்புகளில் தமிழின் முதல் உரைநடை காவியம் என்று போற்றப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. தராசு, ஞானரதம், சந்திரிகையின் கதை, 6ல் 1 பங்கு இதெல்லாமே ஆப்ஷன்ஸில் இருக்குது. இதுக்கான விடை என்ன பார்த்தோம் அப்படின்னா ஞானரதம் அப்படிங்கிறது தான் சரியான விடை. ஏன் அப்படின்னா 1910 பாரதியாரால் எழுதப்பட்ட ஞானரதம் அப்படிங்கிற அந்த ஒரு நூல் தான் தமிழின் முதல் உரைநடை காவியமாக கருதப்படுது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம். கூற்றில் பாரதிதாசன் புரட்சி கவிஞர் என்று போற்றப்படுகிறார் அப்படிங்கிற அந்த கூற்று இருக்குது. அந்த கூற்று நமக்கு தெரியும். பாரதிதாசன் தான் நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் அப்படின்னு நினைக்கிறோம். காரணம் 1937 கருணாநிதி மற்றும் நாவலர் நெடுஞ்செழியன் முன்னிலையில் இப்பட்டம் வழங்கப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடம் தான் சிக்கலான இடம். 1937 கருணாநிதி மற்றும் கலைஞர் கருணாநிதி மற்றும் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் முன்னிலையில் தான் இப்போ பட்டம் வழங்கப்பட்டுச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. 1937 தந்தை பெரியார் மற்றும் அறிஞர் அண்ணா முன்னிலையில் தான் இந்த பட்டம் வழங்கப்பட்டதே தவிர்த்து கலைஞர் கருணாநிதி அவர்கள் முன்னிலையிலையோ நாவலர் நெடுஞ்செழியன் முன்னிலையிலையோ இந்த பட்டம் வழங்கப்படலை. அப்போ கூற்று சரி, காரணம் தவறு. அடுத்து 3வது வினா பார்த்தோம் அப்படின்னா பாரதிதாசன் பற்றிய கீழ்வரும் கூற்றுகளில் சரியானவை எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிசிராந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது 1. 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் 2. குடும்ப விளக்கு 1942 1950 3 பகுதிகளாக வெளிவந்தது அப்படிங்கிற ஒரு கூற்று. குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு இது சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா பிசிராந்தையார் நாடகத்திற்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், பிசிராந்தையார் நாடகத்துக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைச்சிச்சு. 1954 புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், பாரதிதாசன் புதுச்சேரியை சேர்ந்தவர். புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினராக 1954 தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. அடுத்து குயில் என்ற இலக்கிய இதழை நடத்தியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், குயில் அப்படிங்கிற அந்த இதில் நடத்தியிருக்காரு, அது நமக்கு தெரியும். ஆனால் குடும்ப விளக்கு 1942 1950 வரைக்கும் 3 பகுதிகளாக வெளிவந்திருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, 5 பகுதிகளாக வெளிவந்திருக்கு. குடும்ப விளக்கு 1942 1950 வரைக்கும் 5 பகுதிகளாக வெளிவந்திருக்கு. அப்போ ஈ வராது. ஆ மற்றும் நெடில் இ இது மட்டும்தான் சரி. அப்போ ஆப்ஷன் ஆ தான் சரி. அடுத்து சுத்தானந்த பாரதியாரின் தலை சிறந்த படைப்பான பாரத சக்தி மகாகாவியம் எத்தனை அடிகளை கொண்டது அப்படிங்கிற ஒரு வினா. 10,000 அடி, 30,000 அடி, 50,000 அடி, 1,00,000 அடி அப்படின்ட்டுலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா சுத்தானந்த பாரதியாரோட அந்த படைப்பு 5 காண்டங்களை கொண்டது. மொத்தம் 50,000 அடிகளை கொண்ட ஒரு இலக்கிய படைப்பு. ஓகேங்களா, ஒவ்வொரு காண்டத்துலேயும் 10,000 அடிகள் அப்படின்னு மொத்தம் 50,000 அடிகள் இருக்குது. அடுத்த வினா, நாமக்கல் கவிஞர் பற்றிய சரியான கூற்றுகள் எதுன்னு கேட்டிருக்காங்க. காந்திய கவிஞர் அப்படின்னு போற்றப்படுறாரா, அப்புறம் தாமரை இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரா, சங்கொலி அப்படிங்கிற கவிதை தொகுப்பு இவருடையதான், ஓவியக்கலையிலும் சிறந்து விளங்கினார் அப்படிங்கிற போன்ற செய்திகள்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா காந்திய கவிஞர்னு புகழப்படுறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், நாமக்கல் ராமலிங்கனார் தான் காந்திய கவிஞர் அப்படின்னு போற்றப்படுறாரு. கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படிங்கிற அந்த பாடல் காந்தி பின்பற்றிய அகிம்சையை பின்பற்றி எழுதப்பட்ட ஒரு பாடல். தாமரை இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருக்காரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே தான் தப்பு. தாமரை இதழ் அப்படிங்கிறது ஒரு பொது உடைமை இயக்கத்தை சார்ந்த ஒரு இதழ். அது நாமக்கல் கவிஞரோட தொடர்பு இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, நாமக்கல் கவிஞருக்கும் தாமரை இதழுக்கும் தொடர்பு இல்லை. சங்கொலி அப்படிங்கிறது ஒரு கவிதை தொகுப்பு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சங்கொலிங்கிறது நாமக்கல் ராமலிங்கனாருடைய கவிதை தொகுப்பு தான். இவர் ஓவியக்கலையில் சிறந்து விளங்கினாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவர் ஓவியக்கலையில் சிறந்து விளங்கியிருக்காரு. ஓவியக்கலையில் வரைந்து தங்கப்பதக்கம் வாங்கியிருக்காரு ஓவியக்கலையில். அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த
கூற்று வராது. தாமரை இதழின் ஆசிரியராக பணியாற்றியிருக்கார் அப்படிங்கிற அந்த ஆ கூற்று வராது. ஆ, இ, ஈ இந்த கூற்று வரும். சரி, ஓகேங்களா? அடுத்து நாமக்கல் கவிஞர் பற்றிய சரியான கூற்றுகள். தொடர்ச்சியான அதே போல வினாதான் இதுவும். அதனால் நம்ம அடுத்த வினாவுக்கு போயிடலாம். பாராளுமன்ற உறுப்பினராகவும் எஞ்சோட்டு பெண் என்ற கவிதை தொகுப்பின் ஆசிரியராகவும் இருப்பவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கவிஞர் கனிமொழியா, கவிஞர் சல்மாவா, தமிழச்சி தங்கப்பாண்டியனா, திலகவதியா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 4 பேருமே பார்த்தோம் அப்படின்னா ஒரு சில ஒற்றுமைகள் இருக்குது. இதில் கவிஞர் கனிமொழி அவர்கள் பார்த்தோம் அப்படின்னா மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க. சல்மா அவர்களும் சமீபத்தில் மாநிலங்களவை உறுப்பினராக பதவி ஏற்றுக்கிட்டாங்க. அப்புறம் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்களும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. மன்னிக்கணும், கனிமொழி அவர்கள் வந்து மாநிலங்களவை உறுப்பினராக இருந்தாங்க. இப்போ வந்து மக்களவை உறுப்பினராக, தூத்துக்குடி மக்களவை உறுப்பினராக இருக்காங்க. சல்மா அவர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினராக இருக்காங்க. தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவங்க பார்த்தோம் அப்படின்னா தென் சென்னை பாராளுமன்ற உறுப்பினராக இருக்காங்க. திலகவதி அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐபிஎஸ். 4 பேருமே தமிழக அரசோட பதவிகளும் வகிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு எம்பி பதவியிலையும் இருந்திருக்காங்க. திலகவதி அவர்கள் மட்டும் காவல்துறை பணியில் இருந்திருக்காங்க. ஓகேங்களா? இப்போ பாராளுமன்ற உறுப்பினராகவும் எஞ்சோட்டு பெண் அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்பின் ஆசிரியராகவும் இருப்பவர் யார் அப்படின்னா தமிழச்சி தங்கப்பாண்டியன் தான். சுமதி என்ற இயற்பெயர் கொண்ட தமிழச்சி தங்கப்பாண்டியன் தமிழ்நாட்டின் தென் சென்னை பாராளுமன்ற தொகுதியின் உறுப்பினராக இருக்கிறார். இப்போ 2019 வெற்றி பெற்றார். திரும்ப 2024 வெற்றி பெற்றார். மேலும் அவர் எஞ்சோற்று பெண் கவிதை தொகுப்பின் ஆசிரியரும் ஆவார். இவர் மட்டும் இல்லாமல் இவருடைய சகோதரர் தங்கம் தென்னரசு அவர்களும் தமிழக அமைச்சரவையில் ஒரு முக்கியமான ஒரு இலாக்காவோட அமைச்சராக இருக்கிறார். இவருடைய தந்தை தங்கபாண்டியன் அவர்களுமே அமைச்சராக இருந்தவர் தான். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யாதும் ஊரே யாதும் கேளீர் என்ற தேவதேவன் பற்றிய செய்தி படத்தை 2007 வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரான்சிஸ் கிருபா, மனுஷபுத்திரன், சுகுமாரன், கலாப்பிரியா அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் கிருபா தான் தேவதேவன் அவர்கள் பற்றிய செய்தி படத்தை யாதும் ஊரே யாதும் கேளீர் அப்படிங்கிற தலைப்பில் 2007 வெளியிட்டிருக்காரு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் கனிமொழி பற்றிய சரியான தகவல்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலைஞர் மு கருணாநிதியின் மகள் அப்படின்ற ஒரு கூற்று, கருவறை வாசனை அப்படிங்கிறது இவரது கவிதை நூல் அப்படிங்கிற ஒரு கூற்று, அகத்திணை இவருடைய கவிதை நூல், பார்வைகள் என்பது இவரது சிறுகதை நூல் அப்படின்ட்டு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் கலைஞர் கருணாநிதியின் மகளா அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், இவர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய மகள் தான். கருவறை வாசனை அப்படிங்கிறது கவிதை நூல் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து ஒரு 2-3 கவிதை நூல்கள் எழுதியிருக்காங்க. அதில் கருவறை வாசனை அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை நூல் மிக முக்கியமான ஒரு கவிதை நூல். அகத்திணை அப்படிங்கிறது இவரது கவிதை நூலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அகத்திணைங்கிறது இவருடைய கவிதை நூல் தான். கருவறை வாசனை இவருடைய கவிதை நூல் தான், அகத்திணையும் இவருடைய கவிதை நூல் தான். பார்வைகள் என்பது இவருடைய சிறுகதை நூல் அப்படின்ட்டு ஒரு கூற்று இருக்குது. பார்வைகள் அப்படிங்கிறது வந்து இவருடைய கட்டுரைகளின் தொகுப்பு தவிர்த்து சிறுகதைகள் பற்றின தொகுப்பு இல்லை. அப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு கூற்று வந்து வராது. ஆ, ஆ, இ இது மட்டும்தான் வரும். அப்போ வந்து முதல் ஆப்ஷன் தான் சரியான விடை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சாகித்ய அகாடமி விருது பெற்ற கவிஞர்களை ஆண்டு வரிசைப்படி நிரல்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. தமிழன்பன், அப்துல் ரகுமான், புவியரசு, கானாசு அப்படிங்கிறது வந்து கானா சுப்பிரமணியம். இவர் வந்து மயன் அப்படிங்கிற அந்த ஒரு பெயரில் வந்து கவிதைகளுமே எழுதிக்கிட்டு இருந்தார். இதில் ஆப்ஷன்ஸில் வந்து 2, 4, 2, 1, 3, 1, 2, 3, 4 அப்படிங்கிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் முதல்ல யார் வராங்க அப்படின்னா கானாசு தான் வராரு. 1986 வந்து இவருக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அப்துல் ரகுமான், அவருடைய ஆலாபனை அப்படிங்கிற அந்த ஒரு நூலுக்காக 1999 வந்து சாகித்ய அகாடமி விருது கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா தமிழன்பனுக்கு வந்து 2004 வணக்கம் வள்ளுவம் அப்படிங்கிற அந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது வந்து தரப்பட்டுச்சு. சமீபத்தில் தான் அவர் தன்னுடைய 93வது வயதில் வந்து இறந்திருக்காரு. அடுத்து இவருக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா புவியரசு அவர்களுக்கு வந்து 2009 வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து மயன் என்ற புனைப்பெயரில் கவிதைகள் எழுதியவர் யார் அப்படின்ற ஒரு வினா
நான் இப்போ தான் போன வினாவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு குறிப்பாக சொல்லியிருந்தேன், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன்ஸில் கானா சுப்பிரமணியன், சுந்தர ராமசாமி, தருமு சிவராமு, எஸ்கே மதுசூதனன் அப்படின்ட்டு 4 பேர் இருக்காங்க. இதில் விடை பார்த்தோம் அப்படின்னா கானா சுப்பிரமணியன் அவர்கள் தான் மயன் அப்படிங்கிற பெயரில் கவிதைகளை வந்து எழுதிக்கிட்டு வந்தார். இவர் வந்து இலக்கிய வட்டம் அப்படிங்கிற அந்த ஒரு இதழையும் நடத்தினாருங்க. ஒரு புகழ்பெற்ற ஒரு இதழ் இலக்கிய வட்டம் அப்படிங்கிற ஒரு இதழ். இப்போ மற்றவங்களுக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ சுந்தர் ராமசாமி அவருக்கு பார்த்தோம் அப்படின்னா பசவையா அப்படிங்கிற ஒரு இயற்பெயர் இருக்குது. அந்த பசவையா அப்படிங்கிற பெயரில் இவர் கவிதைகளை சிறுகதைகளை அப்பப்போ எழுதிக்கிட்டு வந்தார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கவிஞர் மீரா பற்றின குறிப்புகள்லாம் சில இருக்குது. அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இவருடைய இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரன். அடுத்த கூற்று வந்து அன்னம் விடு தூது இதழை நடத்தினார். அடுத்து ஊசிகள் அப்படிங்கிறது இவரது கவிதை நூல். இவர் வந்து கோவையைச் சேர்ந்தவர் அப்படின்ட்டு மொத்தம் 4 குறிப்புகள் இருக்குது. இவருடைய இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், இவருடைய இயற்பெயர் வந்து மீ ராசேந்திரனா, அதை சுருக்கி தான் மீரா அப்படின்னு வச்சுருக்காரு. இவர் வந்து அன்னம் விடு தூது அப்படிங்கிற அந்த ஒரு இதில் வந்து நடத்திக்கிட்டு இருந்தார். ஊசிகள் அப்படிங்கிறது இவருடைய கவிதை நூலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், இவர் வந்து ஊசிகள் அப்படின்னு ஒரு கவிதை நூல் வந்து எழுதியிருக்காரு. இவர் வந்து கோவையைச் சேர்ந்தவரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இவர் வந்து கோவையைச் சேர்ந்தவரில் சிவகங்கையை சேர்ந்தவர். ஓகேங்களா? அப்போ வந்து முதல் 3 கூற்றுகள் வந்து சரி. அடுத்த வினா பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணம். கூற்றில் வந்து பசவையா அப்படிங்கிற பேரில் வந்து கவிதைகள் எழுதியவர் வந்து சுந்தர் ராமசாமி அப்படிங்கிற ஒரு கூற்று இருக்குது. காரணம் வந்து இவர் வந்து காலச்சுவடு இதழின் நிறுவனரும் ஆவார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. சுந்தர ராமசாமி தான் பசவையா அப்படிங்கிற அந்த பெயரில் வந்து கவிதைகள் வந்து எழுதிக்கிட்டு இருந்தார். கூற்று வந்து சரி. காலச்சுவடு அப்படிங்கிற அந்த இதழோட நிறுவனர் இவரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆமாம், காலச்சுவடு இதழோட நிறுவனர் வந்து சுந்தர ராமசாமி தான். காலச்சுவடு இதழ் அப்படிங்கிறது வந்து தமிழ் இலக்கிய உலகில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு நூலாக பார்க்கப்படுது. இந்த ஒரு இதழில் வந்து ஒரு படைப்பாளரோட கவிதையோ கட்டுரையோ வெளிவந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து தமிழ் உலகம் வந்து கவனிக்கக்கூடிய ஒரு இதழாக இந்த இதழ் இருக்குது. ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு இதழ். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அபியின் கவிதை நூல்களை வெளிவந்த ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ஒரு கடந்த முறை நெட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. மௌனத்தின் நாவுகள், அந்தர நடை என்ற ஒன்று, அபி கவிதைகள் அப்படின்ட்டு 4 இருக்குது. இந்த 4யுமே வெளிவந்த ஆண்டு அடிப்படையில் வரிசைப்படுத்த சொல்லியிருக்காங்க. இதில் வந்து மௌனத்தின் நாவுகள் அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை நூல் வந்து 1974 வந்திருக்கு. அந்தர நடை வந்து 1978 வெளிவந்திருக்கு. என்ற ஒன்று அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை தொகுப்பு வந்து 87 வெளிவந்திருக்கு. அபி கவிதைகள் அப்படிங்கிற அந்த ஒரு கவிதை தொகுப்பு வந்து ஒரு ஒட்டுமொத்த தொகுப்பாக 2013 வெளிவந்திருக்கு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா மௌனத்தின் நாவுகள் 1, அந்தர நடை வந்து 2, என்ற ஒன்று அப்படிங்கிறது 3, அபி கவிதைகள் அப்படிங்கிறது 4 சரியான வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. அப்போ 1, 2, 3, 4 ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கூற்று காரணத்தில் வந்து சிபி பாலசுப்ரமணியம் வந்து 2 முறை சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரு அப்படின்ற ஒரு கூற்று. இவர் வந்து ஒரு கிராமத்து நதி அப்படிங்கிற அந்த கவிதை நூலுக்காகவும் அக்னி சாட்சி அப்படிங்கிற அந்த மொழிபெயர்ப்பு நாவலுக்காகவும் விருது வாங்கியிருக்காரு அப்படின்ட்டு இருக்கு. அதாவது அவர் வந்து 2 முறை சாகித்ய அகாடமி வாங்கியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சரி. 2 முறையுமே அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது வந்து வாங்கியிருக்காரு. அதில் ஒன்று வந்து கிராமத்து நதி அப்படிங்கிற அந்த கவிதை தொகுப்புக்காக வாங்கியிருக்காரு. இன்னொன்று வந்து அக்னி சாட்சி அப்படிங்கிற மொழிபெயர்ப்பு நாவலுக்காக வாங்கியிருக்காரு. அப்போ கூற்றும் சரி, காரணமும் சரி. இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃபை ரீச் பண்ணிடலாம். முன்னையும் சொன்ன மாதிரி ஒரு நல்ல சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நம்ம இடிஎம் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடிஎம் அகாடமியில் இருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். 8:30 9:30 வரைக்கும் நைட் நடக்கும். நம்ம தமிழ் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் பற்றியுமே படிக்க போகிறோம். இதில் பார்த்தோம் அப்படின்னா பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியங்கள், இக்கால இலக்கியம், இலக்கணம், மொழி வரலாறு, இலக்கிய திறனாய்வு, தமிழக வரலாறு, தமிழக பண்பாடு, இணைய தமிழ் பயன்பாடு அப்படின்னு நம்ம தமிழில் இருக்கிற 10 யூனிட் பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். லைவ் கிளாஸ் ப்ளஸ் ரெக்கார்ட், ஸ்டடி மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கும் வரப்போகிற இந்த ஜூன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.